அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷ்ணாத்மா. டிஎன்ஏ வாஸ்து அப்படிங்கிறதுல இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது தலைப்பு எது அப்படின்னா, மயானத்தின் அருகிலே குடி இருக்கலாமா? மயானத்தின் அருகிலே வீடு கட்டியோ இல்லை கடைகள் நிறுவனங்கள் அமைத்தோ இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இதாவது பரவாயில்லை, சில பேர் மயானத்திலேயே வீடு கட்டிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி ஒருவேளை அந்த மயானத்தில் இருந்த இடத்துல வீடு கட்டி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய அனுபவத்தில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஒரு வீட்டிற்கு வாஸ்து பார்க்க சென்றிருந்தோம். அவர்களுடைய பூர்வீக வீடு என்று கூறியிருந்தார்கள். அந்த பூர்வீக வீட்டிற்கு வாஸ்து பார்க்க செல்லும் பொழுது அந்த எப்பயுமே ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த திசை எப்படி இருக்கிறது, அந்த கட்டிட அமைப்பு எப்படி இருக்குங்கிறது ஒரு தடவை நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சு போயிடும். அது எந்த திசையில் இருக்குது அப்படின்னு காம்பஸை வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். முதல் தடவை வெளியே இருந்து பார்க்கும்போது அந்த கட்டிடம் சாலைக்கும் கட்டிட அமைப்புக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருப்பது தெரிஞ்சுது. அதாவது டில்டட் ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதாவது அந்த சாலைக்கும் அந்த கட்டிடமும் திசைக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு அமைப்பில் நுழைவாயில் இருந்தது அப்படின்னு அதாவது அது கிழக்கும் மேற்கும் பார்த்த வீடு அப்படின்னா அந்த சாலை பார்த்திங்கன்னா தெற்க பார்த்து இருக்குது. அப்போ உள்ளே போய் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு மனநிலை ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குது. அந்த வீட்டினுடைய என்ட்ரன்ஸ்க்குள்ளே போயிட்டோம், அங்கேயும் ஒரு தெளிவு இல்லை. அப்புறம் ஒவ்வொரு அறையிலையும் போய் அந்த காம்பஸை வச்சு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஒரே குழப்பமாக இருக்குது, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு. நமக்கு தெளிவாக பார்க்கக்கூடிய அமைப்பே அந்த வீட்டில் கிடைக்கல. சரின்னு அதுவாக கிட்டத்தட்ட ஒரு 6000 சதுர அடிக்கு கட்டப்பட்ட மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வீடு. கீழையும் மேலையும் அந்த அளவுக்கு பெருசாக கட்டியிருக்காங்க. திரைப்பட ஷூட்டிங்லாம் அந்த வீட்டிலலாம் எடுத்துருக்குறாங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஒவ்வொரு அறைக்கும் போய் காம்பஸை வச்சு நம்ம அந்த திசையை பார்க்க வேண்டியதாக இருக்குது. பார்த்தா அந்த வீட்டினுடைய அமைப்பு வடகிழக்கு பாதிக்கப்பட்டிருக்குது, தென்மேற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, கிச்சன் இருக்க வேண்டிய இடத்துல கிச்சன் இல்லை. இப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பமான ஒரு சூழ்நிலையாகவே இருக்குது. ஆனால் ஒரே ஒரு அறையில் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த திசை காட்டும் கருவி அப்படிங்கிற அந்த காம்பஸ் சரியாக காட்டுச்சு. மற்ற எதுலேயுமே குழப்பமாகவே இருந்துட்டு இருந்தது. அப்போ தான் கேட்டேன், இந்த அறையில் யார் இருந்தாங்க அப்படின்னு நான் கேட்டேன். அந்த அறையில் எங்கள் பாட்டி இருந்தாங்க, எங்கள் பாட்டி அங்கே தான் இருந்தாங்க, அந்த ரூமில் இருந்து தான் கடைசியாக இறந்து போனாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, ரைட்டு. அந்த அறையில் மட்டும்தான் அந்த திசை காட்டும் கருவி நமக்கு தெளிவாக காட்டுச்சு, மற்ற எங்கேயுமே நமக்கு அது காட்டலை. அப்போ எனக்கு ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அப்போ ஒரு மீறிய ஒரு ஆற்றல், ஒரு அதிர்வலைகள் இங்கே இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். சரி, அந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் இந்த பாதிப்புகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, சரி இந்த வீட்டில் நம்ம பேச வேண்டாம், நம்ம வெளியே போய் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரி, நம்மளுடைய இன்னொரு வீடு இருக்குது, அங்கேயும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் சொன்னேன், இந்த வீடு உங்களுடைய பூர்வீகம் நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் கட்டி இருந்த வீடுன்னு சொல்கிறீங்க. இந்த வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறதோ இதை சார்ந்து தான் நம்ம இனிமேல் பார்க்க போகிற வீடும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவங்க நம்பவே இல்லை. அது எப்படிங்க, இந்த வீடு நம்ம இங்கே கட்டியிருக்கோம், அந்த வீடு இருக்கிறது 150 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, அது அப்பார்ட்மெண்ட்டு, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, எப்படிங்க இதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, பரவாயில்லை, வாங்க போகலாம் அப்படின்னு அந்த வீட்டுக்கு போனோம். அங்கே போய் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தோம். அப்போ தான் அவங்களுக்கு காட்டினேன், அவங்களுடைய வீடு எப்படி அவங்க கட்டி வாழ்ந்த வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டில் என்னென்ன பாதிப்புகள் இருந்ததோ அதே பாதிப்புகள் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதையும் காட்டினேன். ஆச்சரியப்பட்டாங்க, அது எப்படி தொடருது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாளாக அவங்களுக்கு அதை பற்றியே தெரியாது. அதை காட்டினோன்னா அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுதான் சொன்னேன், இதுதான் டிஎன்ஏ வாஸ்து. இந்த டிஎன்ஏ வாஸ்து அப்படிங்கிறது என்னென்னா, பூர்வீகம் அவர்களுடைய மரபணு இல்லையா, அதை சார்ந்து தான் அவர்களுக்கு இருப்பிடங்கிறது எல்லாமே அமையும் அப்படிங்கும்போது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் அதை கேட்டேன். இப்போ நம்ம பார்த்துட்டு வந்த வீட்டில் தெளிவாகவே ஒரு மனநிலையை நமக்கு உள்ளே போகணுன்னா கிடைக்கல. ஸோ அந்த வீட்டில் யாருமே நிம்மதியான சூழ்நிலையில் இருக்க முடியாது. உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்கும், பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் இருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது,
பிரிவுகள் இது போலலாம் இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உண்டான விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டேன். சொன்னோன்னே அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மைதான். எங்களுக்கு இது ஏன்னு தெரியவில்லை. உண்மையை சொல்லப்போனால் நாங்கள் அந்த வீட்டில் குடி இருக்கிறதே இல்லை. அந்த வீட்டை பூட்டிட்டு தான் நாங்கள் இந்த வீட்டை வாங்கிட்டு இங்கே வந்துட்டோம். கிட்டத்தட்ட வந்து 10 வருடங்களுக்கு மேலாக ஆகுது. ஏதாவது விசேஷங்களுக்கு போகணும்னா அந்த வீட்டுக்கு நாங்கள் போவோம். சொந்தக்காரவங்க எல்லாம் வந்தாங்கன்னா அங்கே போவோம். மற்றபடி அந்த வீடு பூட்டியே தான் இருக்குது அப்படின்னாங்க. அப்போ தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன், அந்த பகுதி நீங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஏதாவது மயானமாக இருந்ததா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்களுக்கு அது வரைக்கும் அவங்களுக்கு புரியல. அப்புறம்தான் அவங்க சொன்னாங்க, ஆமாம், இந்த இடத்த வாங்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து நிறைய பேர்த்த புதைச்சிருக்கிறதா சொன்னாங்க. இப்போ தான் எங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அது இப்போ சொன்னோன்னே சொன்னேன், ஆமாம், இது போல் ஒரு மயானமான இடத்துல, அதாவது அந்த பிரேதங்களை புதைக்கப்பட்ட இடத்துல இருந்தால் அந்த பிரேதாத்மாவினுடைய அதிர்வலைகள் இருக்கும். அந்த அதிர்வலைகள்னால் இந்த வீட்டில் உங்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள் இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத சொன்னோன்னா அப்புறம் தான் அவங்களுக்கு புரிஞ்சுது என்னென்னலாம் பிரச்சனை வரும் அப்படின்னாங்க. முதல்ல மன ரீதியான பிரச்சனை வரும், மனநிலை பாதிக்கப்பட்டது போல் வரும், பொருளாதார பிரச்சனை வரும், குடும்பத்தில் எப்பயுமே சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும், பிரச்சனைகளே இருக்குது. அவங்களுக்கும் அவங்க கணவனுக்கும் பிரச்சனைகள் இருப்பது, அவங்களுக்கும் அவங்க கூட பிறந்தவங்க, அந்த வீட்டை சுற்றி அவங்க கூட பிறந்தவங்க தான் இருக்காங்க, அவங்களுக்கும் அவங்க கூட பிறந்தவங்களுக்கும் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கிறது, பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறது, கணவன் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போயிட்டாங்க, கூடயே இருக்கிறது இல்லை, அந்த பையனுக்கும் அவங்க பையனுக்கும் உடல்நிலை பாதிப்பு இப்போ வரைக்கும் மீள முடிகிறது இல்லை, அவர்களுடைய குழந்தைக்கும் மனநிலை பாதிக்கப்பட்ட சூழ்நிலை இதெல்லாமே அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னும் போது, ஒன்று அந்த வீட்டினுடைய அமைப்பை ஏதாவது மாற்ற முடியுமா அப்படின்னா கட்டடத்தை மாற்ற முடியாது. சரி, இது கட்டும்போது எப்படி யார் மூலியமாக கட்டினீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, ஒரு ஸ்தபதி தான் வந்து கட்டினாங்க அப்படின்னா. அவர் பல வீடுகளுக்கு கட்டியிருக்காரு, எல்லா வீட்லேயுமே எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, அதே மாதிரி தான் நானும் என் குழந்தைக்கு கட்டுற மாதிரி இந்த வீடு கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் கட்டி கொடுத்தாருங்க, எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு. அதுலேயும் ஒரு குறிப்பாக ஒரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னென்னா, அந்த வீட்டினுடைய வடகிழக்கு பகுதி அப்படிங்கிறதுல தான் உள்பக்கம் படிக்கட்டு தென்மேற்கு மூலை அப்படிங்கிற இடத்துல தான் உள்பக்கம் படிக்கட்டு வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டினுடைய அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஸ்கொயராக வந்திருக்கும். அந்த வடகிழக்கு அப்படிங்கிற பகுதியில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழைய பாராளுமன்றம் எப்படி வட்ட வடிவில் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஒரு அழகாக ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ண மாதிரி ஒரு கட் பண்ணி ஒரு ரவுண்டு ஷேப்பில் அந்த இடத்துல போட்டிருப்பாங்க. இது மாதிரி சம்மந்தம் இல்லாததெல்லாம் அந்த இடத்துல உருவாகி இருக்கும். அப்போ தான் கேட்டேன், ஏன் அவர் தெளிவாக தானே செய்திருக்க வேண்டும், ஏன் இப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சிங்களா அப்படின்போது, இல்லைங்க, அந்த இடத்தினுடைய அதிர்வலை அங்கு யார் தெளிவாக அங்கே சென்றிருந்தாலும் அந்த அதிர்வலைகளுக்கு அவர்கள் தாக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அந்த நிலையில் அவர்களுக்கு அந்த கட்டிட வடிவமைப்பு கிடைச்சிருக்கும், அதை சார்ந்து தான் அந்த கட்டடத்தை கட்டியிருப்பாங்க. அதுதான் இந்த இடத்த வந்து வேலை செஞ்சிட்ருக்குது. நீங்கள் கட்டடத்தை இடித்து நீங்கள் வேலை செஞ்சாலும் அந்த இடத்தினுடைய அதிர்வலைகள், அந்த நிலத்தினுடைய அதிர்வலை, ஏன்னா அந்த பிரேதாத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூமியில் புதைக்கப்பட்ட இடங்கள் அது, அதனுடைய அதிர்வலைகள் இந்த கட்டிடத்தை சூழ்ந்து இருக்கிறதுனால நீங்கள் எப்படி கட்டடத்தை இடித்து வேலை செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத விளக்கி கொடுத்தோம். அப்போ அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கும் பொழுது தான் அவர்களுக்கு சில விஷயங்களெல்லாம் நம்ம சொன்னோம், என்ன மாதிரியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத. அதை சொல்லிட்டு வந்திருக்கோம். அப்போ அவங்க பழைய அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இப்போ இருந்துகிட்டு இருக்காங்க. அதை செய்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்வியலை பொறுத்து. ஆனால் இது நம்மளுடைய அனுபவம் என்ன அப்படின்னா, மயானத்தில் குடியிருந்தால் இப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது, இது மாதிரி சில அனுபவங்கள் நமக்கு ஏற்பட்டிருக்கு. சரி, மயானத்துக்கு அருகில் குடியிருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மயானத்துக்கு அருகில் குடியிருக்கலாமா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாட்டெல்லாம் பெரிய பெரிய அளவில் போடுறது எல்லாமே பக்கத்தில் வந்து மயானம் இருக்கக்கூடிய இடத்துல தான் போட்டுட்ருக்காங்க. அதாவது மயானத்தின் அருகில் இருப்பதில் வந்து பெரிய பாதிப்பு இருப்பது அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் மயானத்தின் மீது தான் இருப்பது மிகப்பெரிய அதிர்வலைகளின் தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்மளுடைய அனுபவமாக நம்ம இந்த டிஎன்ஏ வாஸ்து அப்படிங்கிறதுல நம்ம பார்த்துருக்குறோம். இதுபோல் ஒரு சுவாரஸ்யமான பதிவுகள் மீண்டும் வரக்கூடிய அடுத்த பதிவுகளில் நாம் பார்க்கலாம். நன்றி.